தமிழக சட்டப்பேரவையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய நீட் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது, மத்திய அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் உள்ளது என்று பதிலளித்தது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது, ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற வாக்குறுதிதான். இந்த வாக்குறுதியை முன்னிறுத்திதான் திமுக தலைவர், தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர், தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மாணவர்கள் மத்தியில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பிம்பத்தை கட்டமைத்தனர். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நிறைவேறவுள்ள நிலையில் தற்போது வரை நீட் தேர்வை திமுக அரசு ரத்து செய்யவில்லை. மாறாக நீட் தேர்வை ரத்து செய்வதற்குண்டான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்ற அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருப்பது கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த பதிலுக்கு எம்ஜிஆரின் பிரபல தத்துவ பாடலான எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகளை குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என்றும், மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்றும் முதல்வர் தெரிவிப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் விஜய். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்றும் அழுத்தம் திருத்தமாக விஜய் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீட் தேர்வு விவகாரம் பெரும் விவாத பொருளாக மாறக்கூடாது. அப்படி மாறினால் திமுகவின் தோல்விக்கு முதல் காரணமாக இருக்கும் என்று இப்போதே எண்ணத் தொடங்கிய திமுகவின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்தில் இந்த பதிலை கொடுத்துள்ளதாக பார்க்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதேபோல் திமுக மற்றும் திமுகவின் ஆதரவாளர்கள் நீட் விவகாரத்தை பற்றி யார் பேசினாலும் அது ஏதோ கிமு காலத்து பழைய பிரச்சினை போலவும் அதனை தற்போது தூசு தட்டி பேசுகின்றனர் என்ற ஒரு பிம்பத்தையும் கட்டமைக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் அது ஒன்றும் பழைய பிரச்சினை இல்லை, அது தமிழக மக்களின் முதன்மை பிரச்சினை என்றும், அதனை வைத்து மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவேன் என்ற நோக்கில் விஜய் தற்போது களமிறங்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த விவகாரம் தேர்தல் வரை பெரும் விவாதமாக மாறுவது உறுதி என்றும், இது மக்கள் மத்தியில் திமுகவிற்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர்.